ஃப்ரெண்ட்ஸ் இன் ஹை பிளேசஸ், உயர் இடங்களில் இருக்கிற நண்பர்கள் அப்படின்ற தலைப்பில் எழுதியிருக்காரு. A civil war veteran used to wander from place to place, begging a bed and bite to eat, always talking about his friend மிஸ்டர் லிங்கன். ஒரு உள்நாட்டு கலவரம் நடந்தது, மிகப்பெரிய போராக வெடித்தது. அதிலே அந்த போராட்டத்திலே வெற்றி பெற்று அந்த போராட்டத்திலே தப்பி பிழைத்து வந்த ஒரு வீரன் ஒவ்வொரு ஊராக சுற்றித் திரிகிறான். பிச்சை எடுத்து தான் தன்னுடைய வாழ்க்கையை அவன் நடத்தி கொண்டிருக்கிறான். அவன் தன்னுடைய நண்பரை பற்றி அடிக்கடி எல்லாரிடமும் சொல்லி கொண்டிருக்கிறான். என்னுடைய நண்பர் யார் என்று தெரியுமா? மிஸ்டர் லிங்கன் ஒரு நண்பன் எனக்கு இருந்தான், அவன் அப்பேற்பட்டவன் அப்படின்னு அவனுடைய நண்பரை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டே இருக்கிறான். பிகாஸ் ஆஃப் இன்ஜுரிஸ் he was unable to hold a steady job. அவருடைய கைகால் எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு காயம்பட்டு ஊனமுற்றவராக தெரிகிறார். ஆகவே அவரால் நல்லதொரு வேலையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, சம்பாதிக்க முடியவில்லை. பட் as long as he could keep going, he would chat about his beloved president. ஆனால் எங்கெல்லாம் போகிறாரோ, எவ்வளோ தூரமெல்லாம் அவரால் போக முடியுதோ, அங்கே பார்க்கிறவர்களிடத்தில் எல்லாம் அவருடைய நண்பனை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார். அவர்தான் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தார். யூ சே யூ நியூ மிஸ்டர் கிளின்டன், மிஸ்டர் லிங்கன். A skeptical bystander restored one day. I'm not so sure you did. Prove it. அப்போ என்ன சொல்கிறான்? நீ லிங்கனை தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொல்கிற பார்த்தா பைத்தியகார்த்தனமாக இருக்கு, உள்ளபடியே உனக்கு தெரியும் அப்படின்னா நீ அதை நிரூபித்து காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். The old man replied, why? Sure, I can prove it. In fact, I have a piece of paper that Mr. Lincoln himself signed and gave to me. ஏன் நான் நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன்? சரி, இருந்தாலும் நீ சொல்கிறபடி நான் செய்கிறேன், நிரூபித்து காட்டுறேன் பாரு. உள்ளபடி லிங்கன் தன்னுடைய சொந்த கையால் கையெழுத்து போட்டு கொடுத்த ஒரு சீட்டு கூட நான் வச்சுருக்கேன் அப்படி சொன்னார். From his old wallet, the man took out a much folded piece of paper and showed it to the man. அவன் பைக்குள்ளே, அவன் இந்த கோட்டோட பைக்குள்ளே கையை விட்டு ரொம்ப அப்படியே மடித்து வச்சிருந்த ஒரு பேப்பர் எடுத்து அதை அந்த ஆள்கிட்ட காட்டுறான். பார்த்தியா, அவரே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. ஐ எம் நாட் மச் ரீடிங் ஃபார் ரீடிங், he apologized, but I know that's Mr. Lincoln's signature. எனக்கு அவ்வளோவா படிக்க தெரியாது, சாரி, ஆனால் இது அவருடைய கையெழுத்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த அடிபட்ட ஆள். மேன், டு யூ நோ வாட் யூ ஹாவ் ஹியர்? யோ என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியுமாயா உனக்கு? ஒன் ஆஃப் த ஸ்பெக்டேட்டர்ஸ் ஆஸ்ட். அது படித்து பார்த்தியா என்ன அவர் எழுதி கையெழுத்து போட்டிருக்கான்னு தெரியுமா? யூ ஹாவ் அ ஜெனரஸ் ஃபெடரல் பென்ஷன் ஆத்தரைஸ்ட் பை பிரசிடென்ட் லிங்கன். உனக்கு ஒரு பென்ஷன் திட்டத்தையே அறிவிச்சிருக்காருயா, மிகப்பெரிய தொகை, மாதம் 10 லட்ச ரூபா கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீ பிச்சை எடுத்துக்கிட்டு வேலை தேடிக்கிட்டு அலையிறியா? என்னையா அவனுக்கு என்ன எழுதியிருக்குன்னே தெரிலையா அப்படின்னு கேட்குறாரு. யூ டோன்ட் ஹாவ் டு வாக் அரவுண்ட் லைக் அ புவர் பெக்கர். மிஸ்டர் லிங்கன் ஹேஸ் மேட் யூ ரிச். நீ இப்படி தெருவா ஊராக அலைஞ்சி பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அவர் ஏற்கனவே உனக்கு பென்ஷன் கொடுக்க சொல்லி உனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காருயா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறார். டு paraphrase வாட் ஜான் ரோட். இப்போ நம்ம படித்த 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்கள் அவர் சொல்கிறாரு. ஹூ இஸ் இட் தேட் ஓவர் கம்ஸ் த வேர்ல்ட்? இந்த உலகத்தை ஜெயிப்பவன் யார்? ஒன்லி ஹீ ஹூ பிலீவ்ஸ் தட் ஜீசஸ் இஸ் த சன் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் எவனோ அவனை இல்லாமல் இந்த உலகத்தை ஜெயிச்சவன் யார்? உங்களுக்கு என்ன வேணும் இந்த உலகத்திலே? அடுத்து சொல்கிறார் இப்போ அந்த அதிகாரத்தில், அதை படிங்க. அதில் சொல்லியிருப்பார் பாரு, நாம் அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டோம் என்பதே நாம் அவரிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாரு, நான் படித்ததில்ல அந்த வசனத்தை பாரு, 14ஆம் வசனம் பாரு, என்ன போட்டிருக்கு? 14ஆம் வசனம். இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம கொடுத்திருந்தோம், நாம் பிச்சைக்காரர்களை மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கடை வாங்கிட்டு அந்த கடனை தீர்க்கறதுக்கு ஒரு பாதிரியார்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கோம்.
அவர் நமக்கு எவ்வளோ பெரிய உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். 14 வசனம் என்ன போட்டிருக்கு? நாம் ஏதாவது ஒன்றை என்ன போட்டிருக்கு? அவருடைய விருப்பத்தின்படி. அவருடைய விருப்பம்னா என்ன? ஆண்டவரே, நான் பக்கத்து வீட்டுக்குள்ளே எப்படியாவது யார் கண்ணிலையும் படாமல் ஏறி குதித்து அந்த வீட்டில் போய் திருடணும் அப்படிங்கிறது நிச்சயமாக அவருடைய விருப்பமாக இருக்கார். அது இறைவனுடைய விருப்பமாக இருக்கார். ஆண்டவரே, என்னுடைய உழைப்பை நீர் ஆசீர்வதியும். இது கண்டிப்பாக அவருடைய விருப்பமாகத்தான் இருக்கும். ஆண்டவரே, நான் படித்து மற்ற எல்லாரை விட பெரியவனாக இருக்க வேண்டும். எனக்கு நல்ல புரிந்து கொள்ளுதலின் ஞானத்தை தாரும். உம்முடைய ஞானத்தை தாரும். நிச்சயமாக அவருடைய சித்தமாகத்தான் இருக்கும். ஆண்டவரே, நான் வாளாக இருக்காமல் தலையாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அவருடைய சித்தமாகத்தான் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் நல்ல உடை உடுத்தி கொண்டு இருக்க வேண்டும். உங்களுக்கு நல்ல உடைகளை தாரும். நிச்சயமாக அவருடைய சித்தமாகத்தான் இருக்க முடியும். நாம் எதையாகிலும் அவருடைய நாமத்தில் கேட்டால் என்ன போட்டிருக்கு? அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நமக்கு இருக்கிற தைரியம். இந்த உலகத்துல இந்த நாட்களிலே நாம் ஜெபித்து ஏதாவது ஒன்றை ஆண்டவர் தட்டி இருக்கிறார்னா நம்ம பைபிள் படிக்க வேண்டியதே இல்லை. அவரிடத்துல கேட்ட அத்தனையும் நாம் பெற்றிருக்கிறோம். அப்பேற்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு நமக்கு இதை என்ன பண்ணுறது, அதை என்ன பண்ணுறது, இங்கே கடை வாங்குவோமா, அங்கே கடை வாங்குமா, நாளைக்கு என்ன பண்ணுறது, சோத்துக்கு என்ன வழி, இப்படி யோசிச்சுக்கோ. அடுத்த வசனம் என்ன போட்டிருப்பார்? அடுத்தது பாரு. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். பாப்பா, நீ கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ என்ன அக்கிரமம் பண்ண. அதை யாக்கோபு எழுதுறாரு. நாம் அவரிடத்தில் கேட்டால், ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவராக இருந்தால் என்ன செய்யணும்? ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமா இருக்கிற. அதில் போட்டிருக்கும். எல்லா ஞானமும் நம்ம இடத்துல இருக்கு. சகலருக்கும் சம்பூர்ணமாய் தருகிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய. நாம் எதையாகிலும் அவருடைய நாமத்திலே கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அது என்ன போட்டிருக்கு? செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்ட தேவன் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் பிலிப்பியர்ல தான் எழுதுறாரு. நாம் ஆண்டவரை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ளவே இல்லை. கையில் பேப்பர் வச்சுருக்கான், கையில் எல்லாம் பைபிள் வச்சுருக்கான். இந்த பிச்சைக்கார மாதிரி தெருவா அணிஞ்சு பிச்சை எடுக்கிறான். என்ன எழுதியிருக்கான்னு தெரியுமா? மாதம் 10 லட்ச ரூபா பென்ஷனியா, இன்னும் உட்காந்த இடத்துல காலாட்டிக்கிட்டு சாப்பிட்லாம்யா. இப்பேற்பட்ட ஆசீர்வாத புஸ்தகத்தை நீங்கள் கையில் வைத்து கொண்டு இதை ஆண்டவரிடத்தில் கேட்காமல் என்ன செய்றீங்க? சண்டை போட்டு கிடக்கும். அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை. ஏன்? அப்பா சொத்தை ஆட்டையை போடணும். அதை விட பெரிதாக உன்னை ஆசீர்வதிக்க முடியாதா அவரால்? கை முடமானவரா இயேசு கிறிஸ்து? அக்காளுக்கும் தங்களுக்கும் சண்டை. எதுக்கு? அம்மா செத்தவொடனே தாலி அறுத்து நான் போட்டுக்கணும். இதை விட பெரிய நகையை உனக்கு கொடுக்கவே மாட்டாரா? கிறிஸ்தவர்கள் இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கிறார்கள். போலியா பில்லு போடுறது, போலியா பில்லு போட்டு காசை வாங்குறது. எத்தனையோ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அவருடைய கணவருக்கு 2 பில்லு போட்டுச்சு. கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் காரி துப்புறாங்க. பென்ஷன் ஸ்கீமில் 2 பில்லை போட்டு கொள்ளையடிச்சு மாட்டினா என்ன ஆகும்? ஜெயிலுக்கு தான் போகும். ஆனால் எப்பேற்பட்ட மோசமான காரியங்களை செய்கிறார். இதை விட ஆண்டவர் அதிகமாக உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஒரே ஒரு விஷயந்தான், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவரோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அப்படி போட்டிருக்கு பைபிள். மற்ற வழிகளில் எல்லாம் நீங்கள் சம்பாதிச்சா, மோசமான வழிகளில் சம்பாதிச்சா நிச்சயமாக அதுக்கு ஒரு வேதனை உண்டு. எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். பிள்ளைகள் அவங்களுக்கு நல்லா வைக்க மாட்டாங்க. பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இருக்காது. மிகுந்த வேதனையில் கிடப்பார். நமக்கு பணமே கொடுக்க வேண்டாம், நம்மளை சுகமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலே போதுமே. பணம் நிறையா இருந்து, நெப்போலியனை பார்த்தீங்களா? பணம் ஏகப்பட்ட பணம் இருக்குது. தன்னுடைய பிள்ளையை கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். மூளை வளர்ச்சி இல்லாமல் போயிட்டு வீல் சேரில் வச்சுட்டு பிறந்த நாள் முதல் இன்று வரை. அம்பானியை எடுத்துக்கோங்க. அம்பானியோட பிள்ளைக்கு என்னாச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ துன்பங்கள், யாருக்கு காயங்கள், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள். அப்படி கேட்டிருக்கு பைபிளில். யாருக்கு காயம்னா, அந்நியருடைய சொத்தை தேடி போறியா? தாத்தா சொத்தை அடி ஆட்டையை போறியா? போடு. ஆனால் எனக்கு ஆண்டவர் தருவார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கடைசியில் என்ன போட்டிருக்கு? 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்கள். பிள்ளைகளே, விக்கிரக ஆராதனைக்கு விலக்கி உங்களை காத்து கொள்ளுங்கள். பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. இந்த முறை 2வது வேத பாடம் அதை தான் படித்தாங்க. பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை.
எல்லாருக்கும் பணம் வேணும். எப்படி வேணும்? அடுத்தவனை ஏமாற்றி வஞ்சித்து சம்பாதிக்கணும். நம்ம ஒரு காலத்தில் அந்த இதுக்கு போயிடவே கூடாது. அடுத்தவங்களை ஏமாத்தின பணமே வேண்டாம். ஆண்டவருக்கு பிரியமாக நடந்துக்கங்க. ஆண்டவரை அணைச்சிவார். என் பிள்ளை ராஜாவோட பிள்ளைடா, அவனுக்கு கொடு எல்லாத்தையும். ஏங்க அவருக்கு செகண்ட் கிளாஸ் தான் கொடுக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் குடியா? எல்லாம் உலக மக்கள் எல்லாம் நம்ம தீர்க்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஆண்டவர் தீர்க்கிறது வேறு மாதிரி இருக்கும். நீ போ, அவனுக்கு கொடுப்போ அப்படின்னு கொடுப்பாரு. மற்றவர்களெலாம் பாதுகாப்பு இருக்காது, நமக்கு பாதுகாப்பு. ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி, அன்றைக்கி ஒரு அக்காவுடைய கதையெல்லாம் நம்ம படித்தோம்ல, 2 பேரும் தடி தெரியாது, இந்த பக்கம் ஒருத்தனும் அந்த பக்கம் ஒருத்தனும் தான். அப்புறம் எப்படி நான் அவனுக்கிட்ட நெருங்கி கொள்ள முடியும்? அப்படி நம்முடைய கண்களுக்கு தெரியாது. அதான் நம்ம விசுவாச பிரமாணத்தில் படிக்கிறோம். காணப்படுகிறவற்றையும் காணப்படாதவற்றையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய குமாரனை விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி சங்கீதம் 45ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்களே, அதில் என்ன பட்டிருக்கு பத்தியா? தேவனே, ஓ காட், உம்முடைய தேவன் உம்மை அப்படின்னு போட்டிருப்பார். யாரை கடவுள்னு சொல்கிறாரு சங்கீதத்தில்? தாவீது ராஜா. அதான் பவுல் கேட்குறாரு. தாவீது தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க, அவர் அவருக்கு குமாரனாக இருப்பது எப்படின்னு இயேசு கேட்பார். நீங்கள் தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறீர்கள் இயேசு கிறிஸ்துவை. ஆனால் கிறிஸ்துவை தாவீது ஆண்டவரே என்று சொல்லியிருக்கிறான். தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருந்தால் அவருக்கு எப்படி அவன் குமாரனாக பிறப்பான்? யோசனை பண்ணி பாரு. ஏன்னு கேட்குறேன். மிக விந்தையான விஷயங்கள் இருக்கும். 45ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க, நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு கேட்குறாரு. பார்த்தீங்களா அந்த வசனம்? காட், ஓ காட், யுவர் காட் ஹஸ் மேட் யூ அப்படின்னு இருக்கும் பாருங்களேன். நான் படித்த அந்த 7ஆம் வசனம், 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆகவே தேவனே, உம்முடைய தேவன். எந்த தேவன்? எந்த தேவனை சொல்லுகிறார்? இன்னைக்கு முஸ்லீம்கள் எல்லாம் பெருவாரியாக குற்றம் சாட்டுவது என்னென்னா, இயேசு கிறிஸ்து கடவுள் அல்லன்னு சொல்கிறது. அவருடைய முக்கியமான வாதம் எல்லாம் கடவுள்னு நீங்கள் ஒத்துக்கிறோம், இயேசு கடவுள் கிடையாது. ஆனால் யோவான் என்ன சொல்கிறாரு? அவரை அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை குமாரன் என்று ஒத்துக்கொள்கிற எவனிடத்திலும் அவருடைய ஜீவன் இருக்கிறது. அதான் சொல்கிறேன். இதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? இதை விசுவாசித்தால் நம்பர் 1 இருக்கும். சரி, நான் ஆண்டவரை விசுவாசிச்சேங்க, என்னத்தை விசுவாசி? நம்பர் 1 இல்லை, நம்பர் 7 இல்லை, நம்பர் 100 இருக்கேன், என்னத்தை அப்படின்னு யாராவது ஒருத்தனை சொல்லு. நான் ஆண்டவரை விசுவாசித்து பின்பற்றினேன், நான் தோல்வி அடைந்தேன் அப்படின்னு யாராவது சொல்லுங்கள். 100% ஃபுல் ப்ரூஃபான ஒரு அத்தாட்சி இருக்குது. ஆனால் எல்லாரும் உலகத்திலே போய்கிட்டு இருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாரு? அதையும் சொல்லியிருக்காரு 5ஆம் அதிகாரத்தில், யோவான் 5ஆம் அதிகாரத்தில். இந்த உலகம் எல்லாம் எதற்குள்ளாக இருக்கிறது பாருங்கள். கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த உலகம் முழுவதும் 19ஆம் வசனம் பாருங்கள். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். பொல்லாங்கன் என்ன பண்ணுவான்? திருடன் திருடவும் அழைக்கவும் கொல்லவும் என்று வேறொன்றுக்கும் வரான். நம்மை சுற்றி இருக்கிற இறைவனுக்கு விரோதமான கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்க? பண ஆசை பிடித்தவர்களாக. போதகர்கள் முதற்கொண்டு வாலியை கொண்டாந்தே செயினை போடு, நகையை போடு, கம்மலை போடு, கழட்டிலாம் போடுன்னா ஒரேடியாக அவனை வந்தாலே உள்ளே போட்டாங்க. அவங்களுக்கே தெரியும். அப்போ என்ன ஆகும்? கெட்ட பெயர் என்றுமே உண்டு, உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. வாழ்க்கையை ஜீவியத்தையும் அழிச்சு போட்டாச்சு, சாட்சியும் அழிச்சு போட்டாச்சு, எல்லாம் சொல்லி முடியுது. இப்போ என்ன விதமான வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கொடுக்கிறது. நீங்கள் எங்கே இருக்கணும்? உங்களுக்கு மிகப்பெரிய ஆண்டவர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொண்டால் உலகத்திலே ரொம்ப 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 ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் படிங்க. என்ன போட்டிருக்கு? 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பாருங்கள். இரவும் பகலும் அவருடைய வேதத்தை கை கொள்கிறவன் எப்படி இருப்பான் பாருங்கள். அந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரம் அதில் போட்டிருக்க, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். யாரு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளான வார்த்தை. போயிட்டு ப்ரிவிலேஜ் கிளாஸ் அப்படின்னா என்ன? அன்றைக்கி கூட ஒருத்தர் டிவியில் சொன்னார்ல, நீங்கள் எங்கே வேலை பார்த்தீங்க? நான் ரயில்வேல வேலை பார்த்தேன். உங்களுக்கு வீடு உண்டா? உண்டு. பென்ஷன் உண்டா? பென்ஷன் உண்டு. குடி இருக்கிறதுக்கு டிக்கெட்டு, போயிட்டு வரதுக்கு டிக்கெட் உண்டா? சாகிற வரைக்கும் எனக்கு டிக்கெட் ஃப்ரீ.
அப்புறம் எதுக்கே நீ அடுத்தால ரேஷன் கடை வாங்காதன்னு சொல்கிற? இதெல்லாம் பிச்சை இல்லையா? இதெல்லாம் வேணான்ட்டு போய் தொலைய வேண்டியதுனே அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. நீயா நான் வேணும் அதில் எங்களுடைய ப்ரிவிலேஜ் சார். உனக்கு அது ப்ரிவிலேஜ்னா 2500 வாங்குறது அவனுடைய ப்ரிவிலேஜ். அதையே நீ கெடுக்கிற. ரேஷன் வாங்குறது அவனுடைய ப்ரிவிலேஜ், 2500 பணம் வாங்குறது அவனுடைய ப்ரிவிலேஜ், முதியோர் ஊக்கத்தொகை வாங்குறது அவனுடைய ப்ரிவிலேஜ். நீ மட்டும் 1,50,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இப்போ 60,000 சம்பளம் பென்ஷன் வாங்குற. டிக்கெட் உனக்கு வாழ்நாள் முழுவதும் டிக்கெட் ஃப்ரீ. ஏன் உன்னால் காசு கொடுத்து டிக்கெட் வாங்க முடியாது? அது ப்ரிவிலேஜ் தானே? ப்ரிவிலேஜ்டு. இங்கே என்ன ப்ரிவிலேஜ்டு? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்? ஒல்லியாக தினமும் 2 வேளை மட்டும் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு, கொஞ்சம் போல் தண்ணி குடித்து கொண்டு, இந்த காமராஜரை பற்றி சொல்லுவாங்கல்ல, ஒரு வேட்டி ஒரு சட்டை வைத்து கொண்டிருந்தார். பாக்கெட் முழுவதும் 5 ஸ்டார் சிகரெட் வைத்து கொண்டிருந்தார். ஏசி அறையில் தான் படுத்து கொண்டிருப்பார். கையில் இருப்பது ஒரு வேட்டி ஒரு சட்டைன்னு கதை விட்றானோல்ல, அது மாதிரியா இருப்பாங்க. அவன் எப்படி இருப்பான்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராமல் ஜிலி ஜிலி ஜிலிஜின்னு பசுமையாக இருக்கிற செல்வ செழிப்பாக இருக்கிற ஒரு மனுஷனாக இருப்பான். இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய நண்பர் எங்கே இருக்கிறார்? ஹை பிளேசஸ், வானாதி வானங்களில் இருக்கிறார். சகல ஆளுகையும் அவருக்கு உண்டு. அப்பேற்பட்ட தேவனை வைத்து கொண்டு நான் ஏன் அற்பமாக கேட்கணும்? ஆண்டவரே எனக்கு எதை கொடுங்க, கேளுங்க. அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு தருவார். அதான் நான் பெற்றிருக்கிற ஆசீர்வாதம். இதை மட்டும் ஒரு நாள் வாழ்க்கையில் மறந்துடாங்க. என்ன வேணும்னாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் மகா பெரிய தேவன் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க அவர் காத்திருக்கிறார். அதோடு கூட நித்திய ஜீவனையும் கொடுப்பார். அழியா வாழ்க்கையும் அவர் கொடுப்பார். அதாங்க இங்கே ரொம்ப முக்கியம். To paraphrase what John wrote, you Christians do not have to walk around defeated. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்கள் நாம் ஒரு நாளும் தோல்வி முகத்தோடி தெரிய வேண்டியதில்லை. பிகாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹேஸ் மேட் யூ விக்டர்ஸ். எல்லா பாடுகளையும் அவர் அனுபவித்து மிகப்பெரிய அடித்தளத்தை போட்டு விட்டார். அதன் பிறகு அப்போஸ்தலர்களும் பவுலும் மற்ற தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளும் மிகப்பெரிய மாளிகையை கட்டிவிட்டார்கள். இப்போ நமக்கு ஒன்றுமே இல்லை. அவருடைய நாமத்தை விசுவாசிக்க வேண்டியது, வெற்றி பெற்றவர்களாக வாழ வேண்டியது. இயேசு கிறிஸ்து உங்களை வெற்றியாளர்களாக ஆக்கியிருக்கிறார். எஸ் டிஃபீட்டட் எவ்ரி எனிமி. அவர் சாத்தானின் ஒவ்வொரு எதிரிகளையும் தோற்கடித்து விட்டார். அண்ட் யூ ஷேர் இஸ் விக்ட்ரி. நீங்கள் வெற்றி பெற்றவரின் பக்கத்தில் இருக்கிறீர்கள். ஒரு டீம் ஜெயிச்சிட்டாங்க, ஒரு ஃபுட்பால் டீம், ஒரு கிரிக்கெட் டீம் ஜெயிச்சிட்டா எல்லாரும் கைது ஏன்னு போட்டால் கொடுப்பான். அதில் ரன்னே அடிக்காத 2 பேரும் உட்காந்து ஏன்னு கை தூக்கும் இல்லையா? நம்மளும் அதே மாதிரி தான். நாம் வெற்றியாளர்களின் பக்கத்தில் இருக்கிறோம். நவ் பை ஃபெய்த் கிளைம் இஸ் விக்டரி. விசுவாசத்தினாலே அவரை விசுவாசித்து அந்த வெற்றியை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் வெற்றி கொண்டாடுங்கள். அவர் உங்களுக்கு வெற்றியை அளிக்க உள்ளவராக இருக்கிறார். சம்திங் டு பாண்டர். வாட் டஸ் இட் மீன் டு யூ தட் யூ ஹாவ் ஓவர் கம் த வேர்ல்ட்? நீங்கள் உலகத்தை ஜெயித்து விட்டீர்கள் என்றால் உங்களை பொறுத்தவரையில் என்ன பொருளாகிறது என்பதை யோசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே என்ன நினைக்க நம்ம தேவைப்படும்? இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணும்னால உடனே என்ன பண்ணோம்? அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனிதனை போய் பார்க்க வேண்டும், ஒரு சிபாரிசு வைக்க வேண்டும், ஒரு ரெக்கமெண்டேஷன் வைக்க வேண்டும், பணத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிறது இல்லையா? உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும், ஒரு படிப்பு வேணும், ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சாதிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்க? சார் யாரை பார்த்தா சார் இதை முடிக்க முடியும்? எவ்வளோ சார் செலவாகும்? ஏதாவது பணம் குணம் கொடுத்து வாங்கிடலாமா? அதெல்லாம் வந்து குப்பையில் போடு. நீங்கள் உலகத்தை ஜெயித்து விட்டீர்கள். இந்த உலகத்திலும் உலகமும் அதில் உள்ள பொருளும் அழிந்து போயிட்டு அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினை தெரியும். நீங்கள் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு சார் யாரை போய் பார்த்தா இந்த ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்குமா, ஏதாவது வாங்கலாமா, சொல்ல முடியுமா, நாங்கள் ஒரு ரூம் போட்டு கொடுக்க முடியுமா? போய் அவர்கிட்ட சொல்லியா, மெட்ராஸே அவர் கையில் இருக்குது, கண்ணை காட்டினா ஒரு ரூம் நம்ம ஃப்ரீயாக கொடுப்பான். நம்ம எப்பேற்பட்ட தேவனை வைத்திருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதனாலே இந்த பணத்தை தேடி ஓடுறோம், அங்கே தேடி ஓடுறோம். ஏதாவது பண்ணலாமா, இங்கே ஓடி ஓடி பணம் சம்பாதிக்கலாமா? சம்பாதிச்சு என்ன பண்ண போகிற? அதை அனுபவிக்கணும்ல. அதான் நீதிமொழிகளில் சொல்கிறார், ஒருவனுக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் அதை அனுபவிக்கும்படி அவர் கிருபை தருவது அவருடைய அனுக்கிரகம். உங்களுக்கு இருக்கிற சொத்து இருக்குது,
எதையுமே அணிவிக்க முடியாமல் படுத்த படுக்கையாக கிடக்குறீங்க, என்ன பண்ண முடியும்? இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். நம்முடைய நண்பர் எங்கே இருக்கிறார்? ஹை பிளேசஸ். அதனால் நீங்கள் சந்தோஷமாக அவர் இடத்துல கேளுங்க. அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் அவங்களுக்கு கொடுப்பாரு. அவர் நீங்கள் எதை கேட்டாலும் அவர் காது கொடுத்து கேட்பார். அதுதான் வசனத்தில் போட்டிருக்கு. நாம் எதை கேட்டாலும் அவர் செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை கொண்டிருக்கிற விசுவாசம். அவரிடத்தில் நம்ம அப்படி விசுவாசம் வைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொண்டதை பெற்றிருக்கிறோம் என்றும் தெரிந்திருக்கிறோம். நாம் இதுவரைக்கும் கேட்ட அத்தனையும் பெற்றிருக்கிறோம். ஆகவே நம்முடைய நண்பர், வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ். எப்பேற்பட்ட மனிதர்! அவர் நமக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?